வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்மளால தான் மெமோரியல் சேனல். நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, ஆர்ஆர் லக்ஷன்றவங்க. என்ன கமெண்ட் பண்ணியிருக்காருன்னா, பிரதர் மினியேச்சர் லேண்ட்ஸ்கேப் ஒன்று செய்யுங்க பிரதர்னு. நம்ம அதை செஞ்சுருக்கோம். நமக்கு எக்ஸாம் இருந்ததுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, சாரி. வாங்க இந்த வீடியோ இன்றைக்கி போட்டிருக்கோம். நல்லா ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த இதை பண்ணிங்கன்னா, ப்ராஜெக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட இது ஹிஸ்ட்ரி ப்ராஜெக்ட்டில் நீங்கள் தான் ஃபஸ்ட் எடுப்பீங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபெவிகால் டப்பா எடுத்துக்கோங்க. நான் பெருசு வச்சுருக்கிறதுனால எடுத்துக்கிறேன், நீங்கள் சின்னது கூட எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்களா? அதுக்கப்புறம் சிசர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரெஷ் எடுத்துக்கோங்க. ஒரு 3 ப்ரெஷ், உங்களுக்கு 2 ப்ரெஷ் கூட எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு ப்ரெஷ்ஷில் கூட பண்ணலாம், ஆனால் 2 ப்ரெஷ் எடுத்துக்கிறது நல்லது. அப்புறம் போஸ்டர் கலரு இல்லை ஏதாவது ஒரு கலர் நீங்கள் எடுத்துக்கோங்க. எங்கிட்ட போஸ்டர் கலர் இருக்கிறதுனால நான் அதை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க. அது க்ளூ பேஸ்ட்டு, அப்புறம் பெயிண்ட் பண்ண நமக்கு யூஸ் ஆகும். ஸோ அந்த கப்பை நீங்கள் பெருசாக எடுத்துக்கோங்க. நான் சின்னதாக இருக்கிறதுனா எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எந்த சைஸில் வேணும் எடுத்துக்கோங்க. நான் எந்த சைஸில் எடுத்துக்கிட்டேன்னா, நான் ஃபஸ்ட்டு சொல்ல போனால் ஹரிசாண்டலாக 8 சென்டிமீட்டர், வெர்டிக்கலாக 11 சென்டிமீட்டர் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அந்த இதை ஓரமாக வச்சுருங்க. இந்த கார்ட்போர்டை ஓரமாக வச்சதுக்கப்புறம் நீங்கள் நியூஸ் பேப்பர் ஃபஸ்ட்டு வச்சுருந்தீங்களா, அதை எடுத்துக்கோங்க. இந்த நியூஸ் பேப்பர் எடுத்துட்டிங்களா? அந்த நியூஸ் பேப்பர் எடுத்ததுக்கப்புறம் அதை சிசர் மூலமாக கட் பண்ணிடுங்க. ஒரே ஒரு பேப்பர் மட்டும் எடுத்துக்கோங்க, ஃபஸ்ட்டு பேஜ் மட்டும். அதை எடுத்ததுக்கப்புறம் அதை கசக்கிடுங்க, நல்லா கசக்குங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா கசங்கினீங்கன்னா அந்தளவுக்கு நல்லா உங்களுக்கு வரும் ப்ராஜெக்ட். ஸோ நல்லா கசக்கி அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, அது ஒரு பவுலில் எடுத்து அதில் தண்ணியை பிடிச்சி வச்சுக்கணும். தண்ணியை பிடிச்சி வச்சுக்கிட்டு அதில் நல்லா இதை போட்டு நல்லா ஈரமாக்கிக்கணும். ஈரமாக்கினதுக்கப்புறம் ஒரு ஷேப் கொண்டு நான் வச்சுருக்க மாதிரி இது வச்சுருங்க, ப்ளேஸ் பண்ணிடுங்க அந்த கார்ட்போர்ட் மேலே. இதையும் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு பேப்பர் எடுத்துக்கோங்க. இன்னொரு கொஞ்சம் பெருசாக, இன்னும் கொஞ்சம் சின்னதாக ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு அதை நல்லா கசக்குங்க. நல்லா கசக்கினா தான் உங்களுக்கு நல்லா ப்ராஜெக்ட் வரும். ஸோ நல்லா கசக்கிட்டு அதுக்கப்புறம் அதை தண்ணியில் போட்டு உங்களுக்கு தேவையான அளவு வச்சு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு போதுமான அளவு தண்ணியில் முக்கி எடுத்து அதை மறுபடியும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுமோ அதே மாதிரி அதை ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? இதை ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் பாருங்க. அதை ப்ளேஸ் பண்ணிட்டீங்களா? அதை ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா ப்ளேஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கான்னு 1-2 தடவை செக் பண்ணிவிட்டு ஒழுங்காக பண்ணிடுங்க. அப்புறமா இன்னொரு நியூஸ் பேப்பர் எடுத்து கொஞ்சம் சின்னதாக, அதோட சின்னதாக எடுத்துக்கிட்டு அதில் நியூஸ் பேப்பருக்காக பண்ணி ஒரு சின்ன மரம் மாதிரி, அந்த மரத்தோட வேர் மாதிரி ஒன்று செஞ்சுக்கோங்க. மரத்தோட மேலே தழை மாதிரி ஒன்று செஞ்சுக்கோங்க. மரத்தோட கீழ் பகுதியும் மேல் பகுதியும் சேர்த்து ஃபஸ்ட்டு கீழ் பகுதி செஞ்சு அதை வச்சு பாருங்கள். அப்புறம் மேல் பகுதி செஞ்சு வச்சு பாருங்கள். இது ரெண்டத்தையும் ஒட்டணும். இது ரெண்டுமே நல்லா ஸ்டிக் ஆகிற அளவுக்கு நல்லா தண்ணியை போட்டு வச்சுக்கோங்க. அப்படி ஸ்டிக் ஆகணுன்னா நான் என்ன பண்ணணும்னு போகிற வழியில் சொல்கிறேன், வாங்க பார்க்க. அது நல்லா ஈரமாகிற வரை, அது நல்லா ஒட்ட வரை நல்லா ஈரப்படுத்துங்க. ஓகேவா? இங்கே நல்லா ஈரப்படுத்தி அதை அப்படி வச்சுருக்கேன். ஸோ அது கொஞ்சம் கலர் தான் வருது. அதுக்கு என்ன பண்ணலான்னு போகிற வழியில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இதே எடுத்து ஒரு சின்ன நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. நியூஸ் பேப்பர் எதுக்குன்னா, நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதுக்கும் க்ளூ போட்டு அந்த பேஸ்ட் பண்ணுறதுக்கும் உதவும். ஏன்னா கீழே சிந்தி மறுபடியும் நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும்ல. அது உங்களை கஷ்டப்படுத்தி நீங்கள் க்ளீன் பண்ண வேணாம். ஸோ இதனால் நீங்கள் இப்படி பண்ணுங்கள். இதை எடுத்து நீங்கள் இதெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு நீங்கள் தலை தனியாக இது தனியாக இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் எப்படி ஓட்டுறதுன்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கப்பு சொல்லியிருந்தோம்ல, அந்த கப்பை எடுத்துக்கோங்க. இந்த கப்பையும் கொஞ்சம் அந்த ஃபெவிகால் இல்லை எந்த கம்மாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கோங்க. அதை எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணி, அந்த எந்த அளவுக்குனா 3:11 ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. அதாவது 3 பங்கு, 4/3 பங்கு தண்ணி எடுத்துக்கணும். ஒரு பங்கு க்ளூ அப்பு வேணும். நல்லா க்ளூவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு தேவையான அளவு பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு அப்படி வரலைன்னா இன்னும் நல்லா க்ளூ போட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். க்ளூவை போட்டு நல்லா இதை என்ன பண்ணணுன்னா, ப்ரெஷ் எடுத்துக்கோங்க. ப்ரெஷ் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நான் மிக்ஸ் பண்ணுற மாதிரியே மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா ஒட்டும், சீக்கிரம் ஒட்டும். ஸோ நல்லா ஒரு மில்க் ஷேக் மாதிரி வெட்டுங்க. நீங்கள் மில்க் ஷேக்லாம் பண்ணியிருக்கீங்களா, நல்லா அது மாதிரி கலக்குங்க. அதில் உங்களுக்கு தேவையான அளவு மறுபடியும் க்ளூ ஆட் பண்ணி அதை செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஓரளவுக்கு திக்காவது வரணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த இது ஒட்டும். இல்லைன்னா ஒட்டாது. இல்லை தண்ணி மாதிரி இருக்கும். தண்ணி அவ்வளோ சீக்கிரத்தில் ஒட்டாது. தண்ணி ஒட்டணும்னா ரொம்ப நாள் ஆகும். ஸோ அதனால் நம்ம க்ளூ கொஞ்சம் அதிகமாக போட்டோம்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்களா? மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க.
மிக்ஸ் பண்ணிட்டீங்களா, நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். க்ளூலாம் போட்டுக்கோங்க. க்ளூலாம் நல்லா போட்டு உங்களுக்கு கரெக்டாக ஒரு பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நான் சொல்கிறேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நான் மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நான் ஓரளவுக்கு தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு டைம் இல்லை. ஸோ பேப்பர் எடுத்துக்கோங்க. பேப்பர் எடுத்து அதை கட் பண்ணிடுங்க சின்னதாக. இந்தளவுக்கு சின்னதாக இருக்கணும். இல்லைன்னா இன்னும் கூட நீங்கள் சின்னதாக பண்ணுங்கள், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நல்லா வரும். நான் வந்து சின்னதாக பண்ணாமல் ஓரளவுக்கு தான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் சின்னதாக பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா வரும். அந்த இது மேலே பேப்பர் மேலே நீங்கள் அந்த க்ளூ அப்ளை பண்ணி அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டுங்க. இப்படி ஒட்டுங்க. நான் ஒட்டுற மாதிரி அப்படியே பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டுங்க. இதோ ஃபஸ்ட்டு எடுத்தோட்டி அந்த இதெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே எதையும் வச்சிங்கன்னா கொஞ்சம் ஸ்டிக் ஆகும். ஸோ நீங்கள் நல்லா ஊற்றணும்னா நான் பண்ணுற மாதிரி அப்படியே பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மேலே வந்து அந்த இது ஐலாண்ட் மாதிரி இருக்கிற நியூஸ் பேப்பர் மேலே இதை ஊற்றிட்டு, அப்புறம் கீழே சீக்கு நம்ம கொடுப்போம்ல ஓஷனுக்கு, அதுக்கு கொஞ்சம் ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் மேலே அந்த நியூஸ் பேப்பர் மேலே அதெல்லாம் பண்ணிவிட்டு நல்லா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டுங்க. எல்லா பேப்பரையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டுங்க. எப்படின்னா நல்லா க்ளூ அப்ளை பண்ணி உங்களுக்கு க்ளூ பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் கூட செஞ்சுக்கோங்க. இந்த க்ளூ பேஸ்ட் வந்து உங்களுக்கு தனியாக செய்யணும், இது எப்படி வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், பிரதர் க்ளூ பேஸ்ட்டை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுங்கன்னு. அதுக்கும் வீடியோ போடுறேன். உங்களுக்கு இது மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். வாங்க அடுத்தது இதே மாதிரி நல்லா தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள். நீங்கள் சின்னதாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும். கொஞ்சம் பெருசாக பண்ணால் ஓரளவுக்கு இது ஆவரேஜாக தான் வரும். ஸோ நான் கொஞ்சம் ஆவரேஜாக தான் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் டைம் இல்லைன்றதுனால. ஸோ நீங்கள் வந்து இது நியூஸ் பேப்பரை வந்து சின்னதாக பண்ணி கொஞ்சம் சூப்பராக பண்ணி நீங்கள் எஸ்டி கிளப்பில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்க நம்மளோட வாழ்த்துக்கள். ஸோ இங்கே வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், நான் நியூஸ் பேப்பரை வச்சுருக்க மாதிரி நீங்கள் அப்படியே பண்ணுங்கள். இந்த நியூஸ் பேப்பரில் கரெக்டாக பண்ணுங்கள். உங்களுக்கு இது மாதிரி வேறு ஏதாவது மினியேச்சர் மாடல்ஸ் வந்து கிராஃப்டாக வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம பழைய வீடியோலாம் போட்டிருந்தோம்ல, ஹிஸ்ட்ரி ஏதாவது எர்த் ஹிஸ்ட்ரி அது மாதிரி நிறையா, அதெல்லாம் உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும்னாலும் இதில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? வேறு ஏதாவது வேணும்னாலும் நம்ம இதில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். நல்லா ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா அதெல்லாம் பேஸ்ட் பண்ணிங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ நல்லா பண்ணிங்கனால உங்களோட ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகும். ஸோ நல்லா உங்களோட ஹார்ட் ஒர்க் ஃபுல்லாக அதில் போடுங்க. அப்போ தான் உங்களோட ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகி நீங்கள் ஜெயிப்பீங்க. ஓகேவா? நம்ம வந்து இங்கே வந்து ஓரளவுக்கு ஆவரேஜாக பண்ணுறோம், நீங்கள் சூப்பராக பண்ணுவீங்க. அதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக நியூஸ் பேப்பர் எடுத்து இது நல்லா பண்ணிக்கோங்க. நான் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நான் போக சொல்கிறேன் வாங்க. இப்படி நல்லா வந்து இது மாதிரி நியூஸ் பேப்பரை நான் என்ன பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்களும் அப்படியே பண்ணுங்கள். நான் பண்ணுறதை அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். நான் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து நல்லா க்ளூ அப்ளை பண்ணுங்கள். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அடுத்தது ப்ராஜெக்ட்டுக்கு தேவைப்படும்னு. ஸோ நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? அதுக்கு கம்மியாகவும் அதிகமாக யூஸ் பண்ணாமல் உங்களுக்கு தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் வந்து சூப்பராக வரும். உங்களோட ஹார்ட் ஒர்க் எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களோட இது வருன்றதை நான் சொல்கிறேன். அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போடுறீங்களோ அந்தளவுக்கு தான் உங்களோட ப்ராஜெக்ட் எவ்வளோ வருது. நீங்கள் உங்களோட ப்ராஜெக்ட் தான் உங்களோட ஹார்ட் ஒர்க் நீங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கீங்கன்னு காட்டும். ஓகேவா? நல்லா இது மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா க்ளூ அப்ளை பண்ணி நல்லா பண்ணுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடுற எல்லாமே உங்களுக்கு வரும். அப்புறம் அதை நல்லா ஒட்ட வச்சுட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அதை வந்து ஓரமாக வச்சு காய விட்டுருங்க. காய விட்டதுக்கப்புறம் நம்மளோட மரத்தை பார்ப்போம். மரத்தோட மேலையில் வந்து அந்த இதை அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் கீழேயும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து இந்த பேப்பரை போட்டு ரொம்ப இதில் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ஓரளவுக்கு சின்னதாக வச்சுருந்தோம். இப்போ இதில் வந்து ரொம்ப சின்னதாக கட் பண்ணிக்கணும். ரொம்ப சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதெல்லாம் வந்து ஒட்ட வச்சுருங்க. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் சின்னதாக ரொம்ப கட் பண்ணிடுங்க. நம்ம கத்திரிக்கோலை வச்சு நல்லா கட் பண்ணிடுவோம். கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா கட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணுங்கள். நல்லா கட் பண்ணுங்கள். கட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அதெல்லாம் வந்து சின்னதாக கட் பண்ணிங்கன்னா அந்த பீஸை ஒன்று ஒன்றா எடுத்து அந்த மரத்தில் ஒட்டுங்க.
பொறுமையாக விட்டுங்க, அவசரப்பட வேணாம். உங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது. நீங்கள் வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து ஒரு நாளில் முடிக்க முடியும். ஸோ வந்து நீங்கள் நைட்டு பண்ண ஆரம்பிச்சிங்க. நைட்டு வந்து ஒரு 8 மணிக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு 9 மணிக்கெலாம் இது ப்ராஜெக்டில் ஹாஃப் ஒர்க் முடிஞ்சிடும். அதாவது ட்ரை ஆகணும். ட்ரை ஆகிறதுக்கு நைட்டு வச்சுட்டு நீங்கள் காலையில் பெயிண்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் நைட்டு வந்து ஈவினிங்காக செஞ்சுட்டு நீங்கள் நைட்டு விட்டுட்டிங்கன்னா அது நல்லா ட்ரை ஆனட்டு காலையில் வந்து சூப்பராக வரும். ஸோ நீங்கள் நல்லா ட்ரை பண்ண ஒரு 6:30 7 மணிக்கெலாம் நீங்கள் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் வந்து காலையில் நாளைக்கு காலைல சப்மிஷன்னா இன்றைக்கி ஈவினிங் முடித்து கரெக்டாக பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வசதியாக இருக்கும். இதெல்லாம் நல்லா வந்து அப்ளை பண்ணி நல்லா ஒட்டுங்க. நல்லா ஒட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு மரம் பார்த்திங்கன்னா 2மே ஸ்டிக்காக இருக்கும். 2மே ஸ்டிக்கானதை உங்களுக்கே கண்ணில் தெரியுதுல்ல, அதே மாதிரி தான் நீங்களும் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் கீழே நம்ம அந்த ஐலாண்டுலேயும் அப்ளை பண்ணணும். ஐலாண்ட் மாதிரி இருக்கிற நியூஸ் பேப்பரில் அப்ளை பண்ணணும். ஐலாண்டுன்னு நினச்சிக்காதீங்க. ஐலாண்ட் மாதிரி இருக்கிற நியூஸ் பேப்பரில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே மரத்தை வச்சுட்டு அதுலேயும் அதே மாதிரி சின்னதாக நீங்கள் வந்து பீஸை போட்டு இந்த மாதிரி ஒட்டிடணும். ஓகேவா? நான் வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டேன். எனக்கு டைம் பத்தலன்னு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டேன். உங்களுக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ண கூட தேவையில்லை. நீங்கள் வந்து அதை நான் கரெக்டாக பண்ணணும். பண்ணால் தான் இப்போ உங்களுக்கு ஒட்டும். ஓகேவா? நான் வந்து டைம் இல்லைன்னு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி பண்ணுறேன். ஸோ அதனால் நீங்கள் இன்னும் கோச்சிக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து டைம் அதை வந்து 8 மணி நேரம் நீங்கள் காய விட்ருங்க. காய விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி இருக்கும் ட்ரை. நான் வந்து 8 மணி நேரம் காய விடல, நான் 5 மணி நேரம் தான் காய விட்ருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு இப்படி இருக்கும். நீங்கள் வந்து 8 மணி நேரம் காய விட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் வந்து பாருங்கள், அதுக்கடுத்தது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பெயிண்டிங் தான் நம்மளோட வேலை பாக்கி இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம என்னென்ன கலரில் பெயிண்ட் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டெப் 19 என்னென்ன கலர்லாம் பெயிண்ட் பண்ண போகிறோம்னா நம்ம வந்து ப்ளூ கலர், க்ரீன் கலர் அண்ட் ப்ரௌன் கலர்ஸ் இது யூஸ் பண்ண போகிறோம். அது மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோமானா இல்லை, அதுக்கு மெயின்லியும் யூஸ் பண்ணுவோம். அது கொஞ்சம் லைட்டாக இதுவும் இருக்கும். ஸோ அதெல்லாம் டைப் பண்ண டைம் ஆகும் தான் இது மட்டும் போட்டிருக்கேன். ஸோவா அடுத்தது வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த ஒட்டி லைட் க்ரீன், டார்க் க்ரீன் அண்டு ப்ரௌனை வந்து நம்ம மரத்துக்கும் ஐலாண்டுக்கும் யூஸ் பண்ணிப்போம். வாங்க அந்த கலர்லாம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான கலர்லாம் எடுத்துக்கிட்டிங்களா? அது மட்டும் யூஸ் பண்ணாமல் எல்லோ போர்ட்ஸ்னு ஒரு கலர் இருக்குது, அதையும் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் வேறு ஏதாவது கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இருந்த கலர் வச்சு பண்ணிக்கோங்க போதும். நான் இருக்கிறதுனால யூஸ் பண்ணுறேன். இல்லைனா நீங்கள் வந்து க்ரீன், லைட் க்ரீன், டார்க் க்ரீன், ப்ரௌன் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட் ஒரு கப் வச்சுருந்தோம்ல, அதில் தண்ணி லைட்டாக எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் வெறுமனே பெயிண்ட் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு பெயிண்ட்டு தான் காலியாகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ட்ரை ஆகும், ரொம்ப லேட் ஆகும். இதே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து வாட்டர் கலர் யூஸ் பண்ணால் கூட நல்லது தான். ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணுறது ஈஸி தான். இது மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா இது போஸ்டர் கலர். ஸோ அதனால் நான் தண்ணி கலக்கிறேன். நீங்கள் வாட்டர் கலர்னாலும் கொஞ்சம் தண்ணி கலந்து அதிகமாக போடாது. இது வந்து ஒரு மிக்ஸ்சராக கலந்து கரெக்டாக அந்த பக்குவத்துக்கு அந்த கலர் வர வரை அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி அடித்ததுக்கப்புறம் நான் பாருங்கள் இந்த மாதிரி அடிச்சிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நீங்கள் கடைசியில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மேலே வந்து க்ரீன் கலர், நீங்கள் வந்து லைட் க்ரீன், நான் கொஞ்சம் டார்க்காக பண்ணுங்கள். மேலே வந்தோம் நான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தான் பண்ணுறேன். ஸோ என்னால் முடியல. நீங்கள் வந்து இன்னும் க்ரியேட்டிவாக நீங்கள் டார்க்காக பண்ணுங்கள். ஓகேவா? இந்த ப்ரௌன் கலர்ஸ்லாம் கொடுத்து கொஞ்சம் டெக்கரேட்டிவாக பண்ணி கொஞ்சம் இதுவாக பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுக்கு பார்த்தாலே ஒரு இது இருக்கும் உங்களோட இதில். இந்த கொஞ்சம் ஓரளவுக்கு தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் ட்ரை பண்ணி பண்ணுங்கள். இதை வந்து நல்லா பண்ணுங்கள். நல்லா இந்த நல்லா பெயிண்ட் பண்ணுங்கள். அந்த இதில் நாங்கள் கரெக்டாக ஒரு இடத்த விடாமல் ஓரளவுக்கு பெயிண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நல்லா பெயிண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா நல்லா பெயிண்ட் பண்ணுறது தான் உங்களோட அந்த ஹார்ட் ஒர்க்கை அந்த இடத்துல காட்டும். நீங்கள் எந்த அளவு ஹார்ட் ஒர்க் கொடுக்குறீங்களோ அந்த இடத்துல அந்த ப்ராஜெக்டில் அந்த இது காட்டும். ஓகேவா? அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் 100% வந்து இப்போ ஹார்ட் ஒர்க் கொடுத்தீங்கன்னா தான் ஒரு 99% இது ஒரு 80% இல்லை 70% ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? நீங்கள் ஒரு உழைப்பு போடலன்னா அது இது இல்லை. ஸோ உழைப்பு போட்டு நீங்கள் பண்ணுங்கள். இப்போ வந்து அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா லைட் ப்ளூவும் டார்க் ப்ளூவும் அப்புறம் ஒயிட் கலரும் ஓஷனுக்கு எடுக்க போகிறோம். நான் வந்து ஒயிட் கலர் அப்புறமா கொஞ்சம் எடுப்பேன். ஃபஸ்ட்டு நான் லைட் ப்ளூ அடிச்சுக்கிறேன். லைட் ப்ளூவும் டார்க்கையும் சேர்த்து கொஞ்சம் அடிச்சுக்கிறேன். இந்த கலர் நல்லா அடிக்கிறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்களே பாருங்கள் நான் எப்படி அடிக்கிறேன்ட்டு. இந்த மாதிரி கலர் அடிச்சுக்கோங்க உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி நீங்கள் ப்ளூ கலரில் நீங்கள் வந்து கடலுக்கு அடிச்சுக்கோங்க. நல்லா பெயிண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து லைட்டாக அது தண்ணியை டிப் பண்ணி பண்ணுங்கள். நான் அதில் பண்ணலை. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பண்ணுங்கள். நான் அதிகமாக பண்ணல, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். ஸோ இது மாதிரி டிப் பண்ணி பண்ணையில் உங்களுக்கு வந்து ஒரு இது காட்டும். அதில் ஒரு நேச்சர் சீன் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் உங்களோட க்ரியேட்டிவ் ஐடியாஸ் வந்து அதில் தெரியும். அதனால் உங்களுக்கு பரிசும் ஈஸியாக கிடைக்கும். இது மாதிரி நல்லா செஞ்சுருங்க. நல்லா அதை பெயிண்ட் பண்ணணும். பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அப்புறம் ஒயிட் கலர் எடுப்போம். ஒயிட் கலர் எடுத்து அதுலேயும் கொஞ்சம் அடிச்சு விட்டுட்டதுக்கப்புறம் இதில் நல்லா ஒயிட் கலர் எடுத்து அப்ளை பண்ணுங்கள். சுற்றி அப்ளை பண்ணுங்கள் எல்லா இடத்துலையும். தயவுசெய்து இந்த ஐலாண்டில் படாத மாதிரி அடிங்க. ஐலாண்டில் பட்டுச்சுன்னா ஓரளவுக்கு மோசமாயிடும். ஸோ அதனால் ஐலாண்டில் படாத அளவுக்கு நீங்கள் அடிங்க.
அதுதான் உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. ஸோ அது மாதிரி பண்ணதுக்கப்புறம் ட்ரை பண்ண விட்ருங்க. அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ண விடுங்க. அதாவது கிட்டத்தட்ட உங்களுக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ட்ரை ஆனால் போதும். ஸோ ட்ரை ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் வந்து நான் ரீபெயிண்ட் பண்ணுற இதை நான் இதில் காட்டல. ஸோ நீங்கள் ரீபெயிண்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் ரீபெயிண்ட் பண்ணுங்கள். அப்போ கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஆஃப்டர் ரிசல்ட்டை நம்ம பார்க்கலாம் வாங்க. ஆஃப்டர் ரிசல்ட்டை பார்க்கலாம். ஆஃப்டர் ரிசல்ட்டில் நான் ஃபஸ்ட்டு பண்ணதில் ஓரளவுக்கு தெரியும். கொஞ்சம் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லா வரும். ஸோ நீங்கள் வந்து ரீபெயிண்ட் பண்ணியில் தான் உங்களோட இதுக்கு மறு உயிர் கிடைக்கும். ஸோ அதனால் ரீபெயிண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் எந்த ஃபோட்டோ எந்த இது கொஞ்சம் நல்லா பிடிச்சிருக்கோ அதை வந்து இந்த ஃபோட்டோவை எந்த ஃபஸ்ட்டாக செகண்டாக தேர்டாக நான் கொடுக்குறேன் அதில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்த வீடியோ எது பற்றி வேணும், அதாவது எஜுகேஷனாக, சயின்ஸா அல்லது கிராஃப்டா, அது என்னன்னு நீங்கள் தான் கமெண்ட் பண்ண போகிறீங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. டாட்டா, பை பாய். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆர் கவியன்.